வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நியூசிலாந்து கிட்ட எல்லா ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளுமே விளையாண்டு முடிஞ்சிருக்க இந்த நேரத்தில் இப்போ ஐசிசி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் பவுலிங், பேட்டிங் அப்புறம் டீமுக்கான தரவரிசையில் பட்டியலை இப்போ வெளியிட்டிருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா முன்னதாக இருந்த ரேங்கிங்கை விட இப்போ அதிரடியாக அவர் முன்னேறி இருக்காரு. அதே போல் நம்ம இந்திய வீரர்கள் யார் யார் இந்த ரேங்கிங்கில் அதிரடியாக அவங்க முன்னேறிக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ சமீபத்தில் ஆஸ்திரேலியா கூட விளையாண்டு முடிஞ்சிருந்த ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியிலும் அதே போல் நியூசிலாந்து கூட எதிரான ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியிலும் ரொம்பவே அற்புதமாக பார்த்தா நம்ம இந்திய அணி விளையாண்டு முடிச்சிருக்கிறதால இப்போ உலக அளவில் 121 புள்ளிகள் எடுத்து நம்ம இந்திய அணி பார்த்தோன்னா 2வது இடத்துலையும், அதே போல் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா அவங்க 126 புள்ளிகளோட முதல் இடத்துல இருக்காங்க. இப்படி இருக்க ஆஸ்திரேலியா தொடரிலும் நியூசிலாந்து தொடரிலும் பார்த்தோன்னா ரொம்பவே அற்புதமாக விளையாண்டிருந்த நம்ம எம்எஸ் தோனி இப்போ 20வது இடத்துலேருந்து 17வது இடத்துக்கு எம்எஸ் தோனி முன்னேறி இருக்காரு. அப்புறம் பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து தொடரில் பும்ரா விளையாடவே இல்லைனாலும் அவர் தான் உலக அளவில் நம்பர் 1 இடத்துல தொடர்ந்து இருக்காரு. அப்புறம் இளம் வீரரான குல்தீப் பார்த்தீங்கன்னா அவர் 4வது இடத்துக்கு முன்னேறி இருக்காரு. அப்புறம் நம்ம இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் புவனேஷ்குமார் அவரும் பார்த்தீங்கன்னா தோனி போலவே 17வது இடத்தை பிடிச்சிருக்காரு. இப்படி இருக்க ஹிட்மேன் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து 2வது இடத்துலையும், அப்புறம் நம்ம விராட் கோலி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவர் டெஸ்ட் மேட்சிலும் ஒரு நாள் போட்டிகளையும் முதல் இடத்துல நம்ம விராட் கோலி இருக்காரு. இப்படி இருக்க மே மாதம் இறுதியில் பார்த்தோன்னா உலகக்கோப்பை போட்டிகள் எல்லாமே இங்கிலாந்துல துவங்க இருக்கிறதால இப்போ பேட்டிங் பவுலிங் இரண்டிலுமே பார்த்தோன்னா நம்ம இந்திய அணி ரொம்பவே சிறப்பாக விளங்கிட்டு இருக்கிறதால நிச்சயமா பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணி உலகக்கோப்பை ஜெயிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ முன்னாள் கிரிக்கெட் பிளேயருமான நம்ம மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் அவர் இப்போ தெரிவிச்சிருக்காரு. அதாவது இப்போ நம்ம இந்திய அணி வெளிநாடுகளில் தொடர்ந்து ரொம்பவே சிறப்பாக விளையாண்டுட்டு இருக்கிறதால நிச்சயமா உலகக்கோப்பை ஆட்டங்களும் இந்திய அணி சிறப்பாக விளையாண்டு உலகக்கோப்பை வெல்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சச்சின் டெண்டுல்கரே பார்த்தீங்கன்னா அவர் இப்போ தெரிவிச்சிருக்காரு. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஐசிசி தரவரிசை பட்டியலில் விராட் கோலி, ரோஹித் சர்மா, நம்ம எம்எஸ் தோனி, கேதர் ஜாதவ் இப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஐசிசி ரேங்கிங்கில் இப்போ முன்னேறி இருக்காங்க. அப்புறம் பந்து வீச்சிலையும் பார்த்தீங்கன்னா பும்ரா, குல்தீப் யாதவ், புவனேஷ்குமார் இப்படி இவங்களும் பார்த்தீங்கன்னா ஐசிசி ரேங்கிங்கில் இப்போ முன்னேறி இருக்காங்க. ஸோ இப்போ உலகக்கோப்பை போட்டிகள் நெருங்கிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்ம இந்த அணி பேட்டிங்லையும் பவுலிங்லையும் இப்போ நல்ல முன்னேற்றம் சந்திச்சிருக்கிறத பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.